தமிழ்நாடு சட்டப்பேரவை அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது? 1644ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் கட்டி முடிக்கப்பட்டது. தமிழ்நாடு என்ற பெயர் உருவாவதற்கு முன்பு நம்முடைய மாநிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? மெட்ராஸ் பிரசிடென்சி என்று பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பெயர் சூட்டப்பட்டது. மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு உட்பட்ட பகுதிகள் எவை? இன்றைய தமிழ்நாடு, ஆந்திரா, மலபார் எனப்பட்ட வடக்கு கேரளா, கர்நாடகாவின் சில பகுதிகள், ஒடிசாவின் கடற்கரை பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு. மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதல் முதலமைச்சர் யார்? ஏ. சுப்புராயலு. 1920இல் நீதி கட்சியை சார்ந்த இவர்தான் மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதல் முதலமைச்சர். பள்ளி குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டம் முதலில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 12 ஜனவரி 1921இல் நீதி கட்சியின் ஆட்சியில் மெட்ராஸ் கார்ப்பரேஷனுக்கு உட்பட்ட பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவே பிற்காலத்தில் பள்ளி குழந்தைகளுக்கான பல்வேறு உணவு திட்டங்களின் முன்னோடியாக அமைந்தது. இந்தியாவிலேயே பெண்கள் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை எப்போது நடைமுறைக்கு வந்தது? 1921ஆம் ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கும் தீர்மானத்தை இந்தியாவிலேயே முதலாக நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தியது மெட்ராஸ் சட்டமன்ற கவுன்சில் ஆகும். பெண் அடிமைத்தனத்தின் உச்சமான தேவதாசி முறையை ஒழித்து முதல் சட்டம் எங்கே நிறைவேற்றப்பட்டது? இந்தியாவிலேயே முதல் முறையாக மெட்ராஸ் சட்ட மேலவையில் 1947ஆம் ஆண்டு தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இது முக்கியமான சமூக சீர்திருத்த சட்டமாகும். இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதலமைச்சராக இருந்தவர் யார்? 23 மார்ச் 1947 முதல் 6 ஏப்ரல் 1949 வரை மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதலமைச்சராக பதவி வகித்தவர் ஓமந்தூர் பி. ராமசாமி. மெட்ராஸ் சட்ட மேலவைக்கு நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்ட முதல் நடிகை யார்? 1951ஆம் ஆண்டு மெட்ராஸ் சட்ட மேலவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நியமிக்கப்பட்டவர் நடிகை கே.பி. சுந்தராம்பாள். மெட்ராஸ் சட்டமன்றத்தில் மொத்தம் எத்தனை இடங்கள் இருந்தன? மெட்ராஸ் சட்டமன்றத்தில் மொத்தம் 375 இடங்கள் இருந்தன. அவற்றிற்கான உறுப்பினர்கள் 309 தொகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சுதந்திர இந்தியாவில் முதல் மெட்ராஸ் சட்டமன்ற தேர்தல் எப்போது நடைபெற்றது? 1952இல். சுதந்திர இந்தியாவில் மெட்ராஸ் சட்டமன்றத்தின் முதல் முதலமைச்சர் யார்? 1952 தேர்தலுக்கு பிறகு மெட்ராஸ் சட்டமன்றத்தின் முதல் முதலமைச்சர் சி. ராஜாஜி ஆவார். தனி உறுப்பினர் தொகுதிகள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டன? நடைமுறையில் இருந்த இரட்டை உறுப்பினர் தொகுதிகள் நீக்கப்பட்டு தனி உறுப்பினர் தொகுதிகள் 1961ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டன. மெட்ராஸ் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகர் யார்?
1962ஆம் ஆண்டு சேடப்பட்டி தொகுதியில் இருந்து மெட்ராஸ் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகர் எஸ் ராஜேந்திரன். தமிழ்நாடு மாநிலத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள 234 தொகுதிகள் எப்போது உருவாக்கப்பட்டன? 1965ஆம் ஆண்டு தொகுதி வரையறை சட்டத்தின் மூலம் மெட்ராஸ் மாநிலத்தில் 234 தொகுதிகள் உருவாக்கப்பட்டன. தமிழ்நாடு மாநிலத்தின் கொள்கை வாசகம் என்ன? தொடக்கத்தில் சத்தியமேவ ஜெயதே என்பது கொள்கை வாசகமாக இருந்தது. 1967இல் இது வாய்மையே வெல்லும் என தமிழாக்கம் செய்யப்பட்டது. 1969இல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு என்ற பெயர் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 1968ஆம் ஆண்டு அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது மெட்ராஸ் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என மாற்றப்பட்டது. இது 14 ஜனவரி 1969 முதல் நடைமுறைக்கு வந்தது. எந்த ஆண்டு இருமொழிக் கொள்கை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? 3 மொழி கொள்கை நீக்கப்பட்டு 1968இல் இருமொழிக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போது அமல்படுத்தப்பட்டது? 31 ஜனவரி 1976 அன்று அரசியலமைப்பின் 356வது பிரிவின் கீழ் தமிழ்நாட்டின் சட்டமன்றம் கலைக்கப்பட்டு முதல் முறையாக பிப்ரவரி 1, 1976இல் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இதுவரை எத்தனை சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுள்ளன?